Hello viewers, very good morning. This is Chennai Car Trainers. Highly professional personal teaching கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாரோட 3rd day ட்ரைனிங். ஸோ சென்னை டு பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பாண்டிச்சேரி ஈஸியாக ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஈஸியாக ரோட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக வந்து நம்ம டிரைவ் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து டைவர்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால சிங்கிள் வே ரோடு டெவலப் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் வேல தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஸோ அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வழி சாலையாக வந்து இங்கே மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரோடெலாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. அப்போ நம்ம கூலாக நம்ம டிரைவ் பண்ணுவோம். காரணம் என்னென்னா, நம்ம ஜஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு விழுப்புரம் அந்த ரோடு தெரியும், ஸ்ட்ரெயிட் ஹைவே, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஒரு பக்கமும் வரதுக்கு ஒரு பக்கமும் இருக்கும். அப்போ நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். பட் இப்போ கரண்ட் டைமில் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு சேஃபாக வந்து ஓட்டணும். அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இல்லாமல் நம்ம டிரைவ் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ ஹைவேல ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் வந்து இப்போ இந்த லைவ் வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி டைமில் வந்து ஸ்பீடை வந்து கம்மியாக வச்சு டிரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் ஹைவேவை பொறுத்த வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சாருக்கு வந்து இப்போ தான் வந்து ஹைவே ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் வாட்டி அவரோட காரில் ஹைவே வந்து ஒரு 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போறாரு. ஸோ அப்போ ஹைவே பொறுத்த வரைக்கும் பெரிய அனுபவம் இருக்காது. யார் எங்கேருந்து வருவாங்க, எந்த டைமில் டாஸ்க்கு கொடுப்பாங்க, அந்த டைம்லலாம் நம்ம எப்படி வந்து நம்மளோட வெஹிக்கிளோட பேலன்சிங் கரெக்டாக வச்சுக்கணும், ஸ்பீட் லிமிட் கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஓவர் டேக் பண்ணுறாங்க, இல்லை ஆப்போசிட்டில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓட்டணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வழி வேணும் அப்படின்னா அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வழி கொடுக்கறதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவ் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்ம அந்த எல்லோ லைன்ஸ் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட்லேயே போய்க்கணும். ரைட்டில் கொஞ்சம் கூட நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா, ஆப்போசிட்டில் வண்டி வருவாங்க, பின்னாடி ஓவர் டேக் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் மல்டி டாஸ்க் பண்ணி நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது பக்கம் இருந்தாலும் இந்த எல்லோ லைனை தாண்டி வெஹிக்கிளை நம்ம வந்து கீழே இறக்கிடக்கூடாது. அதாவது வந்து ரோடை விட்டு வண்டியை கீழே இறக்கிடக்கூடாது. ஏன் இறக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ரோடில் வந்து கரெக்டாக டிரைவ் பண்ண வேண்டியிருக்கும். ரோடை விட்டு கீழே இறக்காம ஓட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள்ஸ் வரும்போது அவங்களோட சேர்ந்த மாதிரி பார்த்து அவங்களோட சேர்ந்த மாதிரி ஓட்டுவாங்க. சார் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, ஷேக் பண்ணாதீங்க. ஏன்னா பள்ளமேடாக இருக்கும் ரோடு, ஷேக் பண்ணாமல் கரெக்டாக ஓட்டிக்கோங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். வந்து வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பேனிக் ஆகக்கூடாது. ஆப்போசிட்டில் வரவங்களை பார்த்து நம்ம வந்து ஜஸ்ட் யோசிச்சு பெரிய வண்டி அப்படின்னு ரொம்ப கீழே லெஃப்டில் எடுத்துடக்கூடாது வண்டியை. அதுதான் பெரிய மிஸ்டேக்கு. ஏன்னா காரணம் என்னன்னா, ஒரு டயர் வந்து கீழே இறங்கிடுச்சுனாலே வண்டியில் பேலன்ஸ் இருக்காது, பேலன்ஸ் மிஸ் ஆகிடும். ஸோ அப்போ கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லோ மோஷனில் ட்ரைவ் பண்ணணும். ஸோ ஆப்போசிட்டில் ஏதாவது பெரிய வெஹிக்கிள் வராங்க, நமக்கு வந்து ஒரு ஃப்ளோ கிடைக்கல, கம்ப்ளீட் வியூ இல்லை, அந்த மாதிரி டைம்லலாம் ஸ்லோவாக டிரைவ் பண்ண கற்றுக்கணும். கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிடணும். காரணம் என்ன அப்படின்னா, மேனேஜ் பண்ண கஷ்டம். லெஃப்டில் வந்துருங்க. ஸோ மேனேஜ் பண்ண கஷ்டம். ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்லோ டிரைவ் பண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். ஸோ அதேமாதிரி நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேல ஓட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டாஸ்க் அதிகமாகவே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் இந்த சிங்கிள் வே நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஆப்போசிட்டில் வரவங்க ஐபிஎம் போட்டு வருவாங்க. லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கோங்க, அவரை விட்டுருங்க. ஸோ ஆப்போசிட்டில் வரவங்க ஐபிஎம் போடுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்ணு கூசும், நம்மளால சேஃபாக ஓட்ட முடியாது. ஸோ நம்மளோட லைட் வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆப்போசிட்டில் வரவங்களோட லைட்டு உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறதுனால கண்டிப்பாக நைட்டில் ஓட்டும்போது ரொம்ப ஸ்லோவாக ஓட்ட வேண்டியிருக்கும். நம்ம ஸ்பீடு ஓட்டவே முடியாது. ஸோ அதே மாதிரி ஹைவே பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு புதுசாக ஒரு லேர்னர் இப்போ தான் கற்றுக்கிட்டு அவர் வந்து ஓட்டுறாரு, அவருக்கு வந்து கூட யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை, அனுபவம் இல்லை அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கூகுள் மேப் ஆன் பண்ணிவிட்டு கூகுள் மேப் வழியாக வந்து நம்ம லொக்கேஷன்ஸ்லாம் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணி ஓட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் வந்து கூகுள் மேப் ஆன் பண்ணி வச்சு ஓட்டணும் அப்படின்னா, அந்த ரோடு பழக்கம் இருக்காது. ஸோ ஜென்ரலாக வந்து ரோடு பழக்கம் இல்லாதவங்களுக்கு வந்து ரோடு பழக்கம் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹைவே ட்ராவலு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் போட்டு ஓட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, கூகுள் மேப்பில் வந்து நமக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும் ரோடு டைவர்ஷன் எங்கே இருக்குது, ரோடு ஒர்க் எங்கே நடந்துட்டு இருக்கு, டேக் டைவர்ஷன் இருக்கா, ஸ்லோ மூவ்மெண்ட் எதாவது இருக்கா, வந்து டிராஃபிக் எதாவது இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோராக நம்மளால் வந்து பார்க்க முடியும்.
பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து நம்ம வெஹிக்கிளோட ஃப்ளோ வந்து ஸ்லோ பண்ணிக்க முடியும். ஸோ எல்லோவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக எல்லோ காமிக்குது அப்படின்னா ஸ்லோவாக நம்ம வந்து டிரைவ் பண்ணிக்கணும். ரெட்டு காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு டிராஃபிக் வந்து ரோடு டேமேஜ், டைவர்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கூகுளில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். ஸோ அது மூலியமாவே வந்து பாத்தீங்கன்னா அப்டேஷனை நம்ம பார்த்து நம்ம ஓட்டுறதுக்கு ஈஸியாக வந்து டிரைவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஹைவேயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம், சேஃப் அண்ட் செக்யூர்டாக டிரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ சேம் டைம் இந்த ரோட் சைடில் இருக்கிற இந்த ஷைனிங் போர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டேக் டைவர்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டிரைவ், ஸ்பீட் லிமிட்டு, ஸோ டர்னிங் பாயிண்ட்ஸு, ஸோ ஏர்பின் பென்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டர்னிங் ரைட்டில் இருக்குது. ரோடோட ஷேப் எப்படி இருக்கும் அது எல்லாமே இந்த லெஃப்டில் இருக்கிற அந்த ரெட் அண்ட் ஒயிட் வித் பிளாக்ல இருக்கும் மார்க் பண்ணி. ஸோ அந்த மாதிரி இந்த லெஃப்ட்ல இருக்க போர்டை நம்ம வந்து பார்க்கணும். இந்த போர்டில் தான் நமக்கு வந்து ரோடு என்ன ஷேப்ல வரப்போகுது அப்படிங்கறத இங்கேயே நம்மளால பார்த்துட முடியும். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டிரைவிங் ஃப்ளோவை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண கற்றுக்கணும். கீப் கோயிங் லெஃப்ட் சைடு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் டிரைவ் பண்ணுறது தான் கரெக்டான வழி. காரணம் என்ன அப்படின்னா ரைட்டில் நம்மளால ஆரம்ப ஸ்டேஜில் டிரைவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஹை ஸ்பீடில் ஓட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்சி இருக்கும், ஸ்பீடாக போகணும் அப்படின்னு. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற நமக்கு எந்த அர்ஜென்சியும் கிடையாது. ஸோ நம்ம ஸ்லோவாக டிரைவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கோ ஸ்ட்ரெயிட்டு, கொஞ்சம் ரோடு வளைஞ்சு போகிற இடம், ரிஸ்க் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஆர்வெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துலலாம் நம்ம ரொம்ப ஸ்லோவாக டிரைவ் பண்ண கற்றுக்கணும். கீப் கோயிங் லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது தான் இந்த போர்டு வந்து நமக்கு சொல்லுது. ரைட்ல போகாதீங்க அப்படிங்கிறது தான் இங்க மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. காரணம் என்னன்னா ரைட்ல போனீங்கன்னா ரிஸ்க், ஆப்போசிட்ல இருந்து வண்டி வரும், உங்களால வியூ இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த போர்டில் வந்து நமக்கு மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த போர்டோட ஒரு மெசேஜும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னா சேஃபா நம்மளால கண்டிப்பா டிரைவ் பண்ணிட முடியும். இன்கேஸ் இப்ப லெஃப்ட்ல இருந்து ஒருத்தர் வண்டி எடுக்கிறாரு, ஹார்ன் அடிங்க, நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ ஒருத்தர் லெஃப்ட்ல இருந்து வண்டி எடுக்கிறாரு, அந்த டைம்ல வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் பண்ணணும். அதே மாதிரி ஹாரன் நல்லாவே கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து நல்லா டிரைவ் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வண்டி எடுத்துன்னு உள்ள வருவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து